பிரைஸ் த லார்ட். மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? சங்கீதம் 6:5. இந்த வசனத்தின்படி நம்ம இறந்து போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது, எதுவுமே நம்ம நினைவு வச்சுக்க. பாதாளத்துக்கு போயிட்டோம்னா அங்கே ஆண்டவரை நம்ம துதிக்க முடியாது. அதனால் நம்ம ஜீவனோடு இருக்கும்போதே என்னென்னா ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக, ஆண்டவர் துக்கப்படுத்தாத காரியங்களை நம்ம செய்து அவருக்கு பிரியமான பாதையில் நம்ம நடக்கணும். என்னோடய சாட்சியை நான் இதில் சொல்கிறேன். ஆனால் எனக்கு இதில் சொல்லி முடிக்க முடியுமான்னு தெரியல. 2வது பாட்டாக அடுத்த வீடியோவில் வரும். நான் அம்மா அப்பா எல்லாமே ஹிந்து தான். ஆனால் நான் சின்ன வயசுலேயே ஒரு கான்வெண்ட்டில் படித்ததுனால, அந்த கான்வெண்ட்டில் 7 வயசு இருக்கும்போதே நான் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஹாஸ்டலில் இருந்ததுனால அந்த சிஸ்டர்ஸ்லாம் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததை வச்சு நான் எல்லாத்துக்குமே ஏசப்பாவை தான் எல்லாமே என்னன்னாலும் சரி அப்போவே நான் ப்ரேயர் மட்டும் பண்ணுவேன். எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் நான் ப்ரேயர் மட்டும் பண்ணுவேன். என்ன தேவைன்னாலும் நான் ப்ரேயர் பண்ணுவேன். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் ப்ரேயர் பண்ணுவேன். அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் அப்படியே நான் என்னெல்லாம் நான் கேட்குறனோ அதுக்கு எனக்கு இறங்கி பதில் செய்வார். நான் கேட்குறது அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சின்ன பிள்ளைனால நான் என்னோடய தேவை என்னவாக இருக்கும், அந்த சின்ன வயசில் என்ன தேவையோ அதை மட்டும் நான் கேட்டு ஆண்டவர்கிட்ட பெற்றுருக்கேன், நிறைய பெற்றிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் ஹிந்து பேக்ரவுண்டில் தான் வளர்ந்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணதும் ஒரு ஹிந்து பேக்ரவுண்டில் இருக்கவங்க தான். அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அங்கேயும் பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணுவேன். அப்போ மாமியார் ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருந்ததுனால, ஹிந்துவாக இருந்ததுனால அவங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ரொம்ப எதிர்ப்பு பண்ணுவாங்க. சாமி கும்பிட சொல்லி அந்த மாதிரி அப்படியெல்லாம் பண்ணும்போது நான் ப்ரேயர் மட்டும் பண்ணிவிட்டு, ஏசப்பா எனக்கு இது இஷ்டம் இல்லை, ஆனால் இவங்க என்னை சொல்கிறாங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்வேன். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் மாமியாரே ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வயிற்றில் ஒரு சின்ன கட்டி இருந்தது. அதுக்கு போய் அதை ஸ்கேன் பண்ணி அதை சர்ஜரிலாம் பண்ணி கூட அது கேன்சர்னு தான் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவருக்குள்ள ரொம்ப முழுமையாக இருந்து ஜெபிச்சு அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க ஒப்பு கொடுத்து, நான் உங்களை முழுமையாக ஏற்றுக்கிறேன், எனக்கு என்னோடய இது எல்லாத்தையும் இந்த காதில் போட்டிருக்க ஸ்டட்டு செயின் அதெல்லாம் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு நீங்கள் ஜீவனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சப்போ ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதமாக அவங்களுக்கு திருப்பி போய் டெஸ்ட் பண்ணும்போது அந்த கட்டி ஒன்றுமே இல்லை, அது சும்மா சாதாரணம், சர்ஜரியெல்லாம் முடிஞ்சிருச்சு. திருப்பி டாக்டர் என்னன்னாங்கன்னா திருப்பி இது வளர்கிற மாதிரி இருக்குது, நம்ம சர்ஜரி பண்ண வேண்டியது வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் திருப்பி அவங்களுக்கு போய் செக் பண்ணும்போது அதுவே இல்லை, உங்களுக்கு யார் இந்த மாதிரி சொன்னது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை எங்கள் மாமியார் வாழ்க்கையில் செஞ்சதுனால எங்கள் மாமியார் டிபிஎம் சபையில் போய் அவங்க ஞானஸ்தானம் எடுத்து அதில் இன்னும் ஆண்டவருக்குள்ள நெருக்கமாயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எங்கள் வீட்டுக்காரரை சொல்லி எங்கள் வீட்டுக்காரும் அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணுறதுக்கு சர்ச்சுக்கெலாம் எங்கள் கூட வர ஆரம்பித்தார். அந்த எதிர்ப்பெல்லாம் மாறினதுக்கப்புறம் நாங்கள் குடும்பமாக நான் பிள்ளைங்க எல்லோரும் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம். எனக்கு ரொம்ப ஆண்டவருக்குள்ள ஐக்கியம் வந்துருச்சு. கீழே நான் இருக்கிற வீட்டில் கீழே அவங்க ப்ரேயர் மந்த்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரேயருக்கெலாம் போவேன். ஆண்டவருக்குள்ளே நான் ரொம்ப ஐக்கியமாக இருந்தேன். அப்போ 3 வேளையும் முழங்கால் போட்டு ஜெபிப்பேன், 3 வேளையும் பைபிள் படிப்பேன். அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும்போதே நடுவில் கொரோனா வந்ததுக்கப்புறம் இன்னும் பண்ண முடியல. அதில் என்னோடய ஐக்கியம் அப்படியே விட்டு போயிடுச்சு. என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் பைபிள் படிக்க முடியல, அந்த ஐக்கியம் இல்லாமல் இருந்தது. அப்படி இருக்கும்போது இருந்தாலும் ஆனால் மனசில் ஒரு சின்ன உறுத்தலை, நம்ம ஒழுங்காக பண்ணலையே, நம்ம ஜெபிக்கலை, ஒழுங்காக பண்ணலன்னு அந்த ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாம் சரி அப்படின்ட்டு இப்போ சர்ச்சுக்கும் ரெகுலராக போகாமல் விட்டாச்சு. அப்போது ஒரு நாள் பொண்ணு படித்து முடித்து வேலைக்கு போயிட்டு இருந்தது. பொண்ணு போய் ஒரு 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. பையன் அப்போ தான் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறான். போயிட்டுருக்கும்போது அப்பா இனிமேல் நம்மளோட இந்த கடன் பிரச்சனை அதெல்லாம் எல்லாம் சரியாகி நம்ம இனிமேல் எந்த தொந்தரவும் இல்லை, நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு கொஞ்ச நாளாகவே வயிறு கொஞ்சம் புஷ்ஷுன்னே இருக்க மாதிரி இருந்தது. அது என்னன்னு தெரியல. சரி எனக்கு என்னென்னா ஏதோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லி கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜியில் பார்க்கலான்னு போகும்போது அவர் பார்த்த உடனே வயிறு இப்படி இருக்கணும்னு எதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டாங்க. பார்த்து அடுத்த நாள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நான் போகிறேன். அன்றைக்கி அவர் ரிப்போர்ட் கொடுக்க முடியல, அதனால் அடுத்த நாள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஹாஸ்பிட்டல் போனோன்னே பிள்ளைங்களை என்னையும் வச்சுட்டே டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இது கேன்சர் தான், அதனால் இதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, நாளைக்கே நீங்கள் எல்லாத்துக்கும் அதுக்குரிய இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னால் ஏற்றுக்கவே முடியல. நம்ம என்ன பண்ணோம், நமக்கே இப்படி ஒரு இது அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அதோட நான் என்னோடய வேதனையை விட என் பிள்ளை என்னை பார்த்து அழுகிற வேதனையை என்னால் தாங்கிக்கவே முடியல. பையன் கூட மனசுலேயே வச்சுக்கிட்டான், அவன் வெளியே தெரியல.
ஆனால் என் பொண்ணு வந்து ரொம்ப இது பண்ணுச்சு. அந்த வேதனையை என்னால் பார்க்கவே முடியல. அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்டுக்கு வந்து ஒன்றும் எல்லாமே நான் ஃபினான்ஷியலாக எதுவும் சப்போர்ட் இல்லை, மாரல் சப்போர்ட்டில் எல்லாமே என்னையை வச்சு தான் போயிட்டுருக்கு. ட்ரீட்மெண்ட் போக ஆரம்பித்தாச்சு. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குரிய பாதையிலையும் ஆண்டவரே என்னை நடத்தினார். அந்த பணத்தேவையும் ஆண்டவரே எனக்கு சந்திக்க கிருபை செஞ்சார். அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து தண்ணீரில் நடந்தாலும் அது உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய்ன்ற ஒரு வசனம் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிப்பேன். எல்லா சர்ஜரி, கீமோதெரப்பி, எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் ஆண்டவரே ஒரு 1 இயர் அந்த ப்ராசஸ்ஸு சர்ஜரிமெண்ட் எல்லாத்தையும் ஆண்டவரே எனக்கு அதுலேருந்து வெளியே வர கிருபை செஞ்சார். செஞ்சு இப்போ 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. 2022 ஜூனில் ஸ்டார்ட் பண்ணது, 22 நவம்பரில் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு இப்போ 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் நான் நல்லா இருக்கேன். அப்படி இருந்தும் 3 months ஒன்ஸ் எனக்கு வந்து செக்கப் போகும்போது ரொம்ப பயமாக இருக்கும். அப்போ நான் ஒவ்வொரு தடவையும் ஏசப்பா என்னை எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி நான் பயந்துகிட்டே இருக்கிறது, எனக்கு நீங்கள் இன்றைக்கி என்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் பேசி ஆகணும், இது எனக்கு எந்த தொந்தரவும் இனிமேல் இல்லைன்றத அப்படின்னும்போது ஒரு வசனம் சங்கீதம் 103, 3, 4, 5 அந்த 3 வருஷத்துலேயும் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு தப்பி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குவேன்ற வசனம் வந்தது. அப்போ அந்த நிமிஷத்தில் உயிருள்ள ஜீவனுள்ள தேவன் என்கிட்ட பேசுனது எனக்கு அப்படியே தெரிஞ்சுது. அன்னையிலேருந்து ஏசப்பா எனக்கு இந்த வசனத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நான் இப்படி இருப்பேன். அதே மாதிரி யோபுவோட வாழ்க்கையில் அவர் பட்ட கஷ்டம், அதுக்கப்புறம் அவர் அப்புறம் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அவர் அனுபவிக்கல, பார்த்தார். அது மாதிரி நானும் இருக்கணும் ஏசப்பான்னு சொல்லி ஒவ்வொரு தடவை ஜெபிக்கும் போதும் அந்த மாதிரி கேட்டு நான் ஜெபிச்சுக்குவேன். ஆனால் அந்த நான் ட்ரீட்மெண்ட் போனப்போ வந்தவங்களையே எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ ஆயிருக்கு. உடம்புல பலவித பிரச்சனைகள். இன்றைக்கி அவங்க உயிரோடு கூட இல்லை, ஆனால் என்னையே ஜீவனோட ஏசப்பா வச்சுருக்காரு. இதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு தடவையும் ஏசப்பட்டேன். என் குடும்பத்தோடு எனக்கு கிருபை செய்திருக்கீங்க, என் பிள்ளைங்களோடு எனக்கு கிருபை செய்திருக்கீங்கப்பா, ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன். என்னால் நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. நான் என்ன செய்யணும்னு நீங்கள் திட்டம் வச்சுருக்கீங்களோ செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு என்னை ஒப்பு கொடுத்துருக்கேன். எனக்கு ஜீவனை கொடுத்து அற்புதம் செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கும் கண்டிப்பாக அற்புதம் செய்வார். உங்களோட தேவை என்னவாக இருந்தாலும் மற்ற யாரையும் நோக்கி பார்க்காதீங்க, ஏசப்பாவை நோக்கி பார்த்து, அப்பா எனக்கு இது தேவை இருக்குது, என்னோட இந்த பிரச்சனை எப்படி இருக்குது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏசப்பாட்டாக சொல்லுங்கள். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்துக்கு கூட ஜெபத்தினால எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையின்படி நம்ம ஏசப்பாட்ட எல்லாத்தையும் ஏசப்பாட்ட நம்ம ஒப்பு கொடுத்துட்டு, ஏசப்பா என்னுடைய வழிகளையும் என்னுடைய எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னால் ஏசப்பா பொறுப்பு எடுத்துக்கொள்வார். எனக்கு செய்த ஆண்டவர் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பாட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பாக்கு ஐயோ நம்ம ஜெபிச்சோமே நமக்கு கிடைக்கலையேன்னு எப்பயும் சோர்ந்து போகக்கூடாது. அதுக்குன்னு ஆண்டவர் ஒரு நேரம் வச்சுருப்பார். அந்த நேரத்தில் எல்லாவற்றையும் நமக்கு சரி பண்ணி கொடுத்துருவார். அதனால் என்னுடைய இந்த சாட்சி வந்து பல பேருக்கு வந்து இந்த சாட்சியை கேட்டு நீங்களும் இதே மாதிரி என்னன்னாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் ஏசப்பாவை விட்டு பின்வாங்காமல் ஏசப்பாவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏசப்பா கூட இருந்தால் மட்டும் நமக்கு பிரச்சனை போராட்டம்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னு கிடையாது, வரும். ஆனால் அதில் ஏசப்பா நம்மளை தூக்கி எடுத்து நிறுத்துவார், நம்மளை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போவார், நடத்துவார். ஜெபிக்கலாமா? ஏசப்பா ஸ்தோத்திரம், எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கீங்களே டேடி, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா அந்த சாட்சியை கேட்ட ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் தொடுங்க ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா, அவங்களோட இடைப்படுங்கப்பா. அப்பா அவங்க என்னென்ன தேவைகளோடு இருக்காங்களோ எனக்கு தெரியாதப்பா, நீர் அறிவீர் ஆண்டவரே. அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் அப்பா. அப்பா ஒவ்வொருவருக்கும் சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. எங்கே பலவீனமாக இருக்காங்களோ அந்த பலவீனமான காரியங்கள் எல்லாம் மாறட்டும். உங்கள் கரம் தொட்டு சுகத்தை கட்டளையிடட்டும் அப்பா. அப்படி செய்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.